காமுக்கர்களாக மாறிய காவலர்கள் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பினை மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டிய போலீசாரிடம் இருந்தே தங்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கு பெண்களை தள்ளிய திமுக என இபிஎஸ் கண்டனம் காட்டியுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைப்பில் இணைகிறார் பாஸ்கர பாண்டியன். வணக்கம் பாஸ்கர பாண்டியன், தகவல்களை பகிரலாம். இனிதா, திருவண்ணாமலையில் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவலர்களே இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன பதில் வைத்துள்ளார் என எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே. பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக இது தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், திருவண்ணாமலை ஏந்தல் புறவழிச்சாலை தோப்பு பகுதியில் கிழக்கு காவல் நிலைய காவலர்களான சுரேஷ் ராஜ், சுந்தர் ஆகிய இருவரும் இளம் பெண்ணை அவர் சகோதரி கண் முன்னரே கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வந்திருக்கக்கூடிய செய்தி மிகுந்த அதிர்ச்சியை அளிப்பதாகவும், பெண்கள் பாதுகாப்பின்மை எனும் அவல நிலையின் கொடூர உச்சம் இது எனவும் அவர் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவலர்களாலேயே பெண்ணுக்கு நேர்ந்த இக்கொடுமைக்கு இந்த பொம்மை முதல்வர் என்ன பதில் வைத்துள்ளார் எனவும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். இந்த வெட்கக்கேடான நிலைக்கு பொம்மை முதல்வரின் திமுக அரசு தலைகுனிய வேண்டும் எனவும், மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டிய காவல்துறையிடம் இருந்தே தங்களை காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு பெண்களை தள்ளிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனங்கள் என்றும் அந்த பதிவிலே பதிவிட்டு தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பெண்ணுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும், காமுகர்களாக மாறி இருக்கக்கூடிய காவலர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் தன்னுடைய சமூக வலைதள பதிவின் வாயிலாக முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியிருப்பதோடு கடும் கண்டனங்களையும் விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார். தகவல் வழங்கியமைக்காக நன்றி பாஸ்கர் பாண்டியன்.